Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தி ரெசிபி பார்க்க போறோம். ஓட்ஸ் தயிர் mix பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு குழிப்பணியாரத்துல ஒரு பணியார ரெசிபி பண்ண போறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி தான். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்குது. நீங்க சீஸ்க்கு பதிலா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு ஓட்ஸ், அதாவது ஒரு பவுல் எந்த பவுலில் எடுக்கீங்களோ அதே பவுலில் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. பவுலில் ஓட்ஸ் எடுத்துக்க பிளெயின் ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மசாலா ஓட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு நல்லா தயிர் விட்டுக்கோங்க. நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான காய்கறியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொத்தமல்லி, குடமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு போயெல்லாம் கார்ன் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதனால் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தயிர் ஓட்ஸும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அது கூட நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். எங்களை மாதிரி நியூ கம்மர்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம அதில் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மேகி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேகி மசாலா வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் யூஸ்க்கலாம். அப்படி உங்களுக்கு அதுவும் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள். நான் எப்போவுமே சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதனால் அந்த சீரக பொடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் சீஸ் துருவி சீஸ் போட்டேன். உங்களுக்கு சீஸ் இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட நீங்கள் துருவி பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், உப்பு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாதீங்க. ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் தண்ணி இருக்கும். தயிர் உங்களுக்கு தயிரும் ஓட்ஸும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே நீங்கள் விட வேண்டாம். தண்ணி விடாமலே நீங்கள் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த உருண்டைகளை பிடிச்சி நீங்கள் ஒரு இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு நீங்கள் காலையிலே நீங்கள் இதை மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் குழிப்பணியார் பேனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எண்ணெய் விட்டு பொரிச்சு கொடுக்கலாம். இல்லை கட்லெட் மாதிரி நீங்கள் தட்டி அப்படியும் கூட பண்ணி கொடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. லெஸ் ஆயிலில் பண்ணுறதுனால இப்படி தான் பண்ண முடியும். இப்போ எண்ணெய் கடை குழிப்பணியாரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு நெய் விடுறதுனா நீங்கள் நெய் விட்டுக்கலாம், எண்ணெய் விடலாம், பட்டர் விடலாம். அது உங்களுடைய ஹெல்த் கான்சியஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக அதில் வைங்க. உருண்டையை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே பச்சை காய்கறி தான், சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது. நான்வெஜ் சிக்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கம் நல்லா வெந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சின்ன குச்சி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். போர்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.